இந்த இஸ்லாத்தை தான் நம்ம நாட்டில இருந்து சர்வதேசமே தீவிரவாத மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மக்காவுக்கு நிகரானது அடுத்தவனுடைய உயிரை அநியாயமாக பறிப்பது என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி எந்த மதமாவது, எந்த மார்க்கமாவது, எந்த சித்தாந்தமாவது, எந்த தலைவராவது சொல்லி இருக்கிறார்களா? ஆனத்தை பற்றிய எந்த ஒரு பெருமதியாவது நமக்கு இருக்கிறதா? இந்த சோசியல் மீடியா வளர்ந்த காலகட்டம், எவன் எதை போட்டாலும் அது சரியா பிழையா உண்மையா பொய்யா என்பதை கூட ஆராயாமல் அது அப்படியே ஒரு லைக் போடு, ஒரு ஷேரை தட்டு நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? அடுத்தவன் மானத்தை பற்றி எழுதி இருப்பான், அடுத்தவன் கண்ணியத்தை பற்றி எழுதி இருப்பான், ஒருவனை திருடன் என்று சொல்லி இருப்பான். எவ்வளவு நடக்கிறது! எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் அசிங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு சாதாரணமானதாக மாறிவிட்டது. அபூ ஜஹல் அரபி, உயர்ந்த குலம், பெரிய ஆளு, சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர், ஆனா காபிரா இருந்தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள், கருப்பினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்களாக சமூகத்தில் பார்க்கப்பட்டார்கள். ஆனா யாரு? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இறையச்சமாக இருந்தவர்கள். அப்ப யாரு சிறந்தவங்க? அப்ப இன்றைய நாள்ல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன தெரியுமா? அத்தனை பேரையும் மதிப்போம். யாராக இருந்தாலும் சரி, நிகழ்வு பேச்சு என்பதே இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்மள அறியாம நாம் செய்கிற பிழைகளில் மாறிவிடும். இதுக்கு பேர் சீர்திருத்தமா? இதுக்கு பேர் நன்னடத்தையா? இதுக்கு பேர் ஒழுக்கமா? இதுக்கு பேர் தான் ஏகத்துவமா? கொள்கையில எப்படி பிடியாக இருக்கிறோமோ அதுபோன்று நன்னடத்தை விவகாரங்களிலும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு வந்துட்டாலே ஏதோ சடங்கு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அவர்கள் சடங்குக்குரியவர்கள் அல்ல, சரித்திரத்திற்குரியவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க துல்ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை முடித்தவர்களாக நாம் எல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான சில அடிப்படையான தகவல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நம் அனைவர் மீதும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே நாம் கொண்டாடுவதற்கு, நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக 2 பெருநாட்களை அல்லாஹு தாலா நமக்காக விதித்திருக்கிறான். அதிலே முதலாவது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே 30 நாட்கள் நோன்பு நோற்றவர்களாக நாம் நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ்ஜு பெருநாள் என்கிற பெருநாளையும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த 2 நாட்களுமே இஸ்லாமியர்களுடைய மகிழ்ச்சிக்குரிய கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக இறைவனால் தரப்பட்டவைகளாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தவரையில் இப்ராஹிம் என்கிற ஒரு தனி மனிதருடைய புகழ் பாடுவதற்காக, அவர் செய்த சேவைகளை போற்றுவதற்காக, அவர் செய்த இந்த உலகத்திலே அவர் நிகழ்த்தி காட்டிய மாபெரும் புரட்சியை பற்றி பேசுவதற்கான ஒரு நாளாக இந்த நாளை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் ஆக்கி தந்திருக்கிறான். காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் கிடையாது, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார்கள் என்கிற கொள்கையை நமக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து நாமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருப்பதற்குரிய வாய்ப்பாக அதை மாற்றி தந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாகவும்
பல இறை தூதர்கள் இந்த உலகுக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் மிக முக்கியமான இறை தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே சொல்லோனா துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் என்கிற இந்த ஏகத்துவ சித்தாந்தத்தை மிக அழுத்தம் திருத்தமாக இந்த உலகத்திற்கு தந்துவிட்டு சென்றார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அந்த தனி மனிதர் செய்த தியாகத்தை போற்றும் விதமாக, அவர் இந்த உலகத்திற்கு தந்த இந்த கொள்கையை தொடர்ந்து எடுத்து சொல்லும் விதமாக இன்றைய நாளை நமக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாளாக ஆக்கி தந்திருக்கிறார். இந்த நாளை பொறுத்தவரையில் இந்த ஹஜ் பெருநாளை முன்னிட்டு துல்ஹஜ்ஜுடைய மாதங்கள் 10 நாட்கள் நாம் பலவிதமான இபாதத்துகளிலும் ஈடுபட்டிருப்போம். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்திருப்போம், தொழுகைகளில் ஈடுபட்டிருப்போம், நோன்புகளை நோட்டிருப்போம், அரபாவினுடைய நோன்பை நோட்டிருக்கிறோம். இப்படி பலவிதமான இபாதத்துக்களையும் இந்த காலகட்டங்களிலே செய்துவிட்டு இன்றைய நாளில் புனிதமிக்க ஹஜ் பெருநாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாளைக்கு முதல் நாளாக இருக்கிற அரபாவினுடைய நாளிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே 23 ஆண்டுகள் என்ன பிரச்சாரத்தை இந்த உலகத்திலே செய்தார்களோ அந்த பிரச்சாரத்தினுடைய ரத்தின சுருக்கத்தை அப்படியே தன்னுடைய இறுதி ஹஜ் பேருரையிலே நிகழ்த்திவிட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். அதுதான் முதல் கடமையும் இறுதி கடமையுமாக அவர்கள் செய்கிறார்கள். அந்த ஹஜ்ஜுடைய நாளிலே, துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே நின்றவர்களாக மக்களை நோக்கி பேசிய வார்த்தைகள் மிக முக்கியமான செய்திகளாக பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்ம வாழுகிற காலகட்டத்தில் பல தலைவர்களை பற்றி பல பேரும் பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் தோன்றி மறைந்த எந்த தலைவர்களானாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி பேருரையை ஒத்த ஒரு பேச்சை யாராவது பேசி இருக்கிறார்களா என்று பார்த்தா கூட கண்டிப்பாக பேசி இருக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை மொத்தமாக மக்களுடைய சபையிலே ஒப்புவித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒப்புவிக்கிற அந்த நேரம் எப்படி இருந்தது? ஒரு தகப்பனார் தன்னுடைய இறுதி நேரத்திலே பிள்ளைகளுக்கு எப்படி உபதேசம் செய்வாரோ அப்படியான ஒரு உபதேசமாக அது இருந்தது. ஒரு பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனை இழக்கப் போகிறோம் என்கிற நேரத்தில் அதை எப்படி கூர்ந்து கவனிப்பார்களோ அப்படி அந்த உரையையும் கவனித்தார்கள். அதனால தான் இறுதி பேருரையினுடைய செய்திகள் எல்லாம் அச்சு அசலாக அப்படியே மனப்பாடம் செய்து நமக்காக சஹாபாக்கள் ஒப்புவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சில முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதிகளை இன்றைக்கும் நாம் எடுத்து நோக்குகிற நேரத்தில் ஒரு தலைவரால் எப்படி இப்படி பேச முடியும்? இவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் எப்படி இந்த தகவல்களை அவரால் இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும் என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தகவல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பேச ஆரம்பிக்கும் போது முதன்மையாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். பேசும்போது சொல்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன நாளில் இருக்கிறோம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாம இல்லை, அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் நாளை மாற்ற போறாங்களோ அல்லது வேற ஏதாவது தகவல் தர போறாங்களோ என்பதற்காக சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது புனிதமான நாள் அப்படிங்கிறாங்க. இது என்ன நாள் தெரியுமா? ரொம்ப புனிதமான நாள்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பமாக பதிய வைக்கிறார்கள். இரண்டாவதாக சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இது என்ன நகரம் என்பது உங்களுக்கு தெரியுமா? மக்காவில் தான் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் தெரியும் மக்கான்னு. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன நகரம் என்பது தெரியுமா? சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புனிதமான நகரம் இது,
புனிதமான மக்கா நகரத்தில் நாம் இருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன மாதம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதற்கும் அதே போன்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொல்லும்போது, இது புனிதமான நாள், புனிதமான மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். அப்ப மாதம் புனிதமானது, நாள் புனிதமானது, நிக்கிற இடம் புனிதமானது. அந்த இடத்தை எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு புனிதமான இடத்துல இருக்கிறோம், புனிதமான நாள்ல இருக்கிறோம், புனிதமான மாதத்துல இருக்கிறோம். இது எவ்வளவு புனிதம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி புனிதமான ஒரு இடமாக இதை மதிக்கிறீல்ல, அது மாதிரி இந்த உலகத்தில் நீங்க வாழும் போது மதிக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. மக்காவுக்கு என்ன கண்ணியம் கொடுப்பீங்களோ, துல்ஹஜ் மாதத்துக்கு என்ன கண்ணியம் கொடுப்பீங்களோ, அன்றைய நாளுக்கு என்ன கண்ணியம் கொடுப்பீங்களோ, அது மாதிரி நீங்க என்ன செய்யணும் என்று கேட்டா, உங்களுடைய இந்த புனிதமான நகரத்தில், உங்களுடைய இந்த புனிதமான மாதத்தில், உங்களுடைய புனிதமான இந்த நாள், இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அதே போன்று உங்கள் ஒவ்வொருவருடைய உயிர்களும் புனிதமானவை. யார உயிரையும் எடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. யாரை நீ கொல்லக்கூடாது, அநியாயமாக கொலை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்போ ஒருத்தர் உயிர் எவ்வளவு பெருமதியானது, மக்கா எவ்வளவு புனிதமானதோ அது மாதிரி இன்னொருத்தர் உயிர் புனிதமானது. மக்காமா நகரத்தினுடைய துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ அது மாதிரி இன்னொருத்தனுடைய உயிர் புனிதமானது. நம்ம உயிரை பத்தி நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருப்போம். உயிரா அது என்ன வேண்டி கிடக்கு? இன்னைக்கு உலகத்தில் உயிருக்கு ஒரு மரியாதை இருக்குதா? கிடையாது. ஆனா இஸ்லாம் உயிருக்குரிய மரியாதை. இந்த இஸ்லாத்தை தான் நம்ம நாட்டில் இருந்து சர்வதேசமே தீவிரவாத மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த இஸ்லாத்தை மக்காவுக்கு நிகரானது அடுத்தவனுடைய உயிரை அநியாயமாக பறிப்பது என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். இப்படி எந்த மதமாவது, எந்த மார்க்கமாவது, எந்த சித்தாந்தமாவது, எந்த தலைவராவது சொல்லி இருக்கிறார்களா? அவ்வளவு அற்புதமான ஒரு தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய சொத்துக்களும் எவ்வளவு புனிதம் தெரியுமா? மக்கா மாதிரி புனிதம், மக்கமா நகர் துல்ஹஜ் மாதம் மாதிரி புனிதம், இன்றைய நாளை போன்று புனிதம். அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிடாத, அடுத்தவன் சொத்தை அநியாயமா தின்றாத, களவெடுத்திராத, அநியாயம் பண்ணிராத. இதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படுகிற ஒவ்வொரு கணமும் கஅபாவுக்கு நிகரான ஒன்றில் கை வைக்க போறோம், இப்படி நினைச்சுக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதே மாதிரி புனிதமானது எது தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவருடைய மானமும் புனிதமானது, கண்ணியமும் புனிதமானது. மேல உள்ள ரெண்டை கூட ஏத்துக்கிடுவோம், இந்த மூணாவதை ஏத்துக்கிடுவோமா? அடுத்தவண்ட சொத்து இல்லை எடுத்துடக்கூடாது, அபகரிச்சிடக்கூடாது, அதை பத்தி நிறைய ஹதீஸ்களை கேட்டிருப்போம். அந்த பயம் கொஞ்சம் இருக்கும். அடுத்தவனுடைய உயிர் எல்லாம் கொலை செஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் கரெக்டா இருந்துருவோம். அடுத்தவனுடைய மானம் வந்துட்டா கிள்ளிக்கிற மாதிரி போயிருதா இல்லையா? மானத்தை பற்றிய எந்த ஒரு பெருமதியாவது நமக்கு இருக்கிறதா? அதுல இப்ப நம்ம இருக்கிற இந்த காலகட்டம் இருக்குதுல்ல, இந்த சோசியல் மீடியா வளர்ந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எவன் எதை போட்டாலும் அது சரியா பிழையா உண்மையா பொய்யா என்பதை கூட ஆராயாமல் அது அப்படியே ஒரு லைக் போடு, ஒரு ஷேரை தட்டு நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? அடுத்தவன் மானத்தை பற்றி எழுதியிருப்பான், அடுத்தவன் கண்ணியத்தை பற்றி எழுதியிருப்பான், ஒருவனை திருடன் என்று சொல்லி இருப்பான். எவ்வளவு நடக்கிறது? வாயால் அடுத்த திருடனா அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் அசிங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு சாதாரணமானதாக மாறிவிட்டது. ஆனால் அடுத்தவர்களுடைய மானம், அடுத்தவர்களுடைய மரியாதை, அடுத்தவர்களுடைய கண்ணியம் என்பது மக்காவுக்கு நிகரானது, கஅபாவுக்கு நிகரானது, இன்றைய நாளுக்கு நிகரானது. இவ்வளவு புனிதமான ஒரு விவகாரம். எனவே அடுத்தவர்களுடைய மானத்தில் கை வைக்காதீர்கள், அடுத்தவர்களுடைய சொத்துக்களில் கை வைக்காதீர்கள், அடுத்தவர்களுடைய உயிர்களில் கை வைக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக மக்கமா நகரத்திலே தன்னுடைய இறுதி உபதேசத்திலே மக்களுக்கு இதைத்தான் எடுத்து சொல்லுகிறார்கள். அடுத்த விஷயத்தில் மானத்தில் கவனமா இருப்போம், ஓரளவுக்கு இருந்துருவோம். இதையே தன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருப்போமா, தன்னுடைய மச்சான்ட்ட இருப்போமா, தன்னுடைய மாமனார்ட்ட இருப்போமா, எல்லா விவகாரத்திலையும் பார்க்கணும். அடுத்தவன் மானம்ங்கிறது எல்லோருக்கும் பெருமதியானது. அப்ப அவ்வளவு கடுமையான ஒரு விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். இதை சொன்ன ரசூலுல்லாஹ் அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு முஸ்லிம் அல் முஸ்லிமு
அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். சகோதரத்துவத்தை பத்தி பேசுறாங்க. நாம ஹஜ் பெருநாளைக்கு வந்திருக்கிறோம். பெருநாள் முடிச்சதோட எல்லாரையும் கட்டி அணைச்சி சலாம் சொல்லி முசாபகா பண்ணி எல்லாம் பண்ணுவோம். இந்த இடத்தோட எல்லாம் முடிஞ்சிரும். இந்த சகோதரத்துவம் மற்ற எல்லா நேரத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறதா? சலாம் சொல்றதுக்கு யோசிப்போம். நம்முடைய கோபக்காரன் வருவான், இவனுக்கு போய் நான் எதுக்கு சலாம் சொல்றது? இவன் யாரு? அவன் வேணும்னா எனக்கு சலாம் சொல்லட்டு, என்ன கண்டா அவன் எந்திரிச்சு நிக்கட்டு, எனக்கு அவன் முதல்ல மரியாதை தரட்டு. பெத்த பிள்ளை இடத்துல இதை எதிர்பார்க்கிறோம், மனைவி இடத்துல எதிர்பார்க்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்பார்க்கிறோம், எல்லாத்தையுமே இதை எதிர்பார்க்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இருக்கிற நாமாக இருந்தால் இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா? இப்படி எல்லாம் நடக்கலாமா? நம்முடைய எதிரியோ எதிரி இல்லையோ, சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறவன் பெருமையை விட்டு நீங்கியவனுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான். யாரு கண்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிஞ்சு போச்சு. சலாம் சொல்றதுல ஒரு பெரிய மேட்டர், அது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா அதை கூட சொல்றதுக்கு யோசிப்போம். அதை எப்படி இவருக்கு நான் சலாம் சொல்றது? அதை எப்படி இவரோட நான் சிரிச்சு பேசுறது? இவருக்கும் எனக்கு எவ்வளவு பரம்பரை பகை. சில பேர் 20 வருஷத்து பகையுமா, சில பேரை பார்த்தீங்கன்னா 50 வருஷத்து பகையும்பாங்க. பரம்பரையா நாங்கெல்லாம் பகையோடு இருக்கிறோம்னு பெருமையா சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு ஒரு சகோதரத்துவத்தை கற்றுத்தந்த மார்க்கத்தில் எப்படியானவர்களாக நாம் இருக்கிறோம். பெருநாள் தினத்தில் கட்டி அணைக்கிறோம், பெருநாள் முடிந்தவுடன் பழைய பகையை அப்படியே கண்டினியூ செய்து கொண்டிருக்கிறோம். இது நியாயமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் இதையும் மக்களுக்கு அன்றைய நாளில் இறுதி உபதேசத்திலேயே திட்ட தெளிவாக மக்களுக்கு மத்தியிலே இதை உணர்த்துகிறார்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க, மக்களே உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் தான். ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிற ஏகத்துவ சித்தாந்தத்தை பாருங்கள். உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் தான். உங்களுடைய தந்தை ஆதம் ஒரே ஒருவர் தான். ஒரு அரபியனுக்கு அரபியன் அல்லாதவனை விடவும் ஒரு அரபியன் அல்லாதவனுக்கு அரபியனை விடவும் எந்த சிறப்பும் இல்லை. உங்களை விட அவன் பெரிய ஆளும் இல்லை, அவனை விட இவன் பெரிய ஆளும் இல்லை. ஒரு சிகப்பனுக்கு கருப்பனை விட சிறப்பும் இல்லை, ஒரு கருப்பனுக்கு சிகப்பனை விட சிறப்பும் இல்லை. யாரை விடவும் யாருக்கு எந்த சிறப்பும் கிடையாது, எல்லாரும் சமனுங்கிறாங்க. இந்த நிலையாவது இன்னைக்கு இருக்குதா? சமூகத்தில் இருக்குதா? நாட்டுக்குள்ள இருக்குதா? சர்வதேசத்தில் இருக்குதா? இப்படி பார்க்கிறோமா? அனைவரும் சமன் என்கிற கோட்பாடு இருக்குதா? கிடையாது. பணக்காரன், ஏழை, அவன் இவன், எத்தனை விஷயத்துல நம்ம பிரிவினை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க கொஞ்சம் ஒசத்தி, அவங்க கொஞ்சம் தாழ்ந்தவர்கள். இப்படி பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சாப்பாட்டுக்கு கூப்பிடுறதா இருந்தா கூட ஹாஜியாரை கூப்பிட்டுருங்க. முதல் பந்தி யாருக்கு? ஹாஜியாரை கூப்பிட்டுருங்க. அதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டுக்கிறீங்க. இப்படி பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கருப்பனை விட சிகப்பன் சிறந்தவனும் இல்லை, சிகப்பனை விட கருப்பன் சிறந்தவனும் இல்லை, அரபியனை விட அஜமி சிறந்தவனும் அல்ல, அஜமியை விட அரபி சிறந்தவனும் அல்ல. சிறப்பு எதில் இருக்கிறது தெரியுமா? தக்குவாவில் இருக்கிறது, இறை அச்சத்தில் இருக்கிறது என்றார்கள். கருப்பா இருப்பாரு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று இறை அச்சமுடையவராக இருந்திருப்பார், சிறந்தவர் என்று அர்த்தம். செக்கச்சவேர் என்று இருந்திருப்பான். அபூஜஹல் மாதிரி இருப்பான். சிறப்பாப்ப அபூஜஹல் அரபி, உயர்ந்த குலம், பெரிய ஆளு, சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர். ஆனா காபிரா இருந்தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள், கருப்பினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்களாக அந்த சமூகத்தில் பார்க்கப்பட்டார்கள். ஆனா யாரு? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இறையச்சமாக இருந்தவர்கள். அப்ப யாரு சிறந்தவங்க? இஸ்லாம் சிறப்பை எதுல கற்றுத் தருகிறது? இதுல தான் கற்றுத்த, இறையச்சத்தில் தான் சிறப்பு இருக்குதே தவிர ஒருத்தர் ஒயிட் ஷர்ட் போட்டாரு ரொம்ப சிறந்தவர். நம்ம கணக்கெடுக்கிற சிறப்பு எப்படி? வெளிப்படைய வச்சு. அல்லாஹ் சிறப்பை எப்படி பார்க்கிறான்? தக்குவாவை வச்சு பார்க்கிறான். இதை தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு பார்க்கிறோம், நம்முடைய நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த ஏற்றத்தாழ்வுகள் உச்சம் தொட்டிருப்பதை பார்க்க முடியும். ஐரோப்பிய யூனியன் யூரோப்புக்கு சொல்லி தனி கரன்சியை உண்டாக்கினான், தனி பணத்தை உண்டாக்கினான். ஏன் உண்டாக்கினா? நாங்கெல்லாம் வெள்ளையர்கள், நாங்கெல்லாம் அப்படி கருப்பர்களை மதிக்க மாட்டோம், கருப்பென்னா மனுஷனுக்கு கணக்கெடுக்க மாட்டோம் என்று பிரித்து வைத்தார்கள். மார்ட்டின் லூத்தர் கிங் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார், கருப்பினத்திற்காக போராடியவர். அவருடைய போராட்டத்திற்கு பேரு, அவருடைய ஃபேமஸான கருத்தாக எதை சொல்லுவாங்கன்னா, ஐ ஹேவ் அ ட்ரீம் என்றார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்றார். என்ன கனவு இருக்குன்னாரு? ஒரு கருப்பனுடைய பிள்ளையும்
ஒரு வெள்ளைக்காரனின் பிள்ளையும் ஒரே பாடசாலையில் படிக்க வேண்டும். ஒரு கருப்பனுடைய பிள்ளையும் ஒரு வெள்ளைக்காரனுடைய பிள்ளையும் ஒரே வாகனத்தில் பயணிக்க வேண்டும். இது என்னுடைய கனவு என்று சொல்லி 2 லட்சம் மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு அமெரிக்க தலைநகரத்திலே அவர் ஆற்றிய உரை இன்றைக்கும் சிலாகிக்கப்படுகிறது. அவர் கண்ட கனவு அப்படிம்பாங்க. அவர் கனவைத்தான் கண்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஜமாகவே காட்டிட்டாங்க. எப்படி காட்டுறாங்க? மக்கா வெற்றி அடைகிறது, கஅபா கைப்பற்றப்படுகிறது, மக்கா கைப்பற்றப்படுகிறது. அங்கே யாருக்கு முன்னுரிமை? கருப்பினத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னுரிமை. யாரை இகழ்ந்தவராக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை. அப்ப இஸ்லாம் எப்படி ஏற்றத்தாழ்வை கற்பிக்காமல் அத்தனை பேரும் சமனானவர்கள் என்பதை மிக அழகாக கற்றுத்தந்தும் இறையச்சத்தை வைத்து நாம முடிவெடுக்கிறோமா? இப்படியான காரியங்களை வச்சு முடிவெடுக்கிறோமா? அப்ப இன்றைய நாளில் நம்ம ஒரு முடிவெடுக்கணும். என்ன தெரியுமா? அத்தனை பேரையும் மதிப்போம். அது யாராக இருந்தாலும் சரி. இகழ்வு பேச்சு என்பதே இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளை அறியாம நாம் செய்கிற பிழைகளில் மாறிவிடும். அதே மாதிரி சீர்திருத்தம் பேசுவோம். நாங்கள்லாம் தௌஹீதுவாதிகள், நாங்கள்லாம் ஏகத்துவவாதிகள். நாங்கள்லாம் எப்படி தெரியுமா? ஏகத்துவம்னாலே கெத்து கெத்து தான். ஏகத்துவத்துக்கு கெத்து இருக்குது, கெத்தான கொள்கை தானே. அதுல கொள்கையில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம எதுல நம்முடைய சீர்திருத்தத்தை பேசுறோம்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் சீர்திருத்தம் பேசுறோம். நமக்கும் பேசுறோம், நம்ம குடும்பத்துக்கும் பேசுறோம். அவனுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், நமக்கும் பேசுகிறோம், நம்முடைய குடும்பத்திற்கும் பேசுகிறோம். நல்லொழுக்கத்தில் சீர்திருத்தத்தை பேசுகிறோமா? நம்முடைய நன்னடத்தைகளில் சீர்திருத்தத்தை நம்மள இருந்து ஆரம்பிக்கிறோமா? அதை யோசிக்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் யோசிக்கிறோம். தௌஹீது பேசுறோம். தௌஹீது பேசும்போது அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நான் வணங்கணும், என் புள்ள வணங்கணும், என் பொஞ்சாதி வணங்கணும், என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வணங்கணும். அதிலே கராராக இருக்கிறோம், இருக்க வேண்டும். அதே மாதிரி சீர்திருத்தம் என்று வந்துட்டா எல்லா விஷயத்திலையுமே நம்மள இருந்து ஆரம்பிக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க, அறியாமை காலத்தினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, அறியாமை காலத்தில் என்னவெல்லாம் பிழைகள் இருந்ததோ அது அத்தனையும் இத்தோட இழுத்து மூடுறேங்கிறாங்க. எப்படி இழுத்து மூடுறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, முதலாவதாக சொல்றாங்க, பழி வாங்குதல் என்பது இனிமேல் கிடையாது. அறியாமை காலத்தில் என்ன பண்ணுவான்? அப்படியே பரம்பரை பரம்பரை பகையா வச்சுக்கிட்டு வந்து அதை பழி வாங்குவாங்க, போட்டி நடத்தி பழி வாங்குவாங்க. அதை ரசூலுல்லாஹ் எப்படி பழி வாங்குதல் நிறுத்துறாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு பிறகு பழி வாங்குற பரம்பரை பழி வாங்குறங்கிற காரியத்தை வச்சுக்காத. அது ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை. ஒருத்தன் கொலைக்கு கொலைன்னா அது மார்க்க ரீதியாக அரசாங்கம் செய்ய வேண்டியது. நீயா கையில் எடுக்கிற ஒரு விஷயம் அல்ல. முதலாக என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ரபியாவுடைய குழந்தைக்காக வாங்க வேண்டிய பழி வாங்குதலை இத்தோடு ரத்து செய்கிறேன். ரபியாவுடைய குழந்தைக்காக இனிமே பழி வாங்க மாட்டோம். என்னல்ல இருந்து ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. நம்ம அப்படி ஆரம்பிக்கிறோமா? சீர்திருத்தம் ஆரம்பிக்கிறேன்னா நம்மள இருந்து ஆரம்பிக்கணும். பிரச்சாரம், வரதட்சணை எடுக்காத என்று பிரச்சாரம் பண்றது. சொன்னவனே வரதட்சணை வாங்கி கல்யாணத்தை கட்டிட்டு போயிடுவான். பெண் வீட்டு சாப்பாடு இல்லை, பெண் வீட்டில் போய் அப்படி செய்யாதன்னு பயம் பண்றது. சொன்னவரை என்ன செய்வாரு? அதே சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவார். சீர்திருத்தம்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அல்லாஹ்வை வணங்குகிற தௌஹீதை சொல்வதில் நம்மிலே இருந்து சீர்திருத்தத்தை ஆரம்பிப்பதை போல ஒழுக்கத்தில், நன்னடத்தையில், செயல்பாடுகள் அத்தனையிலும் நம்மிலே இருந்துதான் சீர்திருத்தம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள், அறியாமை கால வட்டியை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வட்டி இதுவரைக்கும் எடுத்திருந்தீங்களா? இதுக்கு பிறகு வட்டியில எவருமே போய் விடக்கூடாது. இன்னையோட வட்டியை இழுத்து மூட வேண்டிய காலகட்டம் வருகிறது என்று சொல்லிட்டு சொல்றாங்க, நான் முதலாக என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸுக்கு வர வேண்டிய வட்டியை இத்தோடு மூடு விழா காணப்படுகிறது. அப்பாஸுக்கு வட்டி வரணும். இதுக்கு பிறகு அப்பாஸுக்கு முதல்ல கொடுத்தா போதும், யாரும் வட்டியை கொடுக்காத. எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல ரொம்ப கவனமா எல்லாம் அங்கெல்லாம் சீர்திருத்தம் பண்ணிக்கிறோம். காசு வர வேண்டியதை எடுத்துவிட்டு அடுத்ததா பார்த்துக்கிறோம். இப்படி யோசிப்போமா இல்லையா? இதுக்கு பேர் சீர்திருத்தமா? இதுக்கு பேர் நன்னடத்தையா? இதுக்கு பேர் ஒழுக்கமா? இதுக்கு பேர் தான் ஏகத்துவமா? கொள்கையில எப்படி பிடியாக இருக்கிறோமோ அதுபோன்று நன்னடத்தை விவகாரங்களிலும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க முடியாது.
தகப்பனுடைய பாவத்தை பிள்ளை சுமக்க முடியாது, பிள்ளையினுடைய பாவத்தை தகப்பன் சுமக்க முடியாது. எவ்வளவு அழகான தத்துவங்கள். வாப்பா குற்றம் செஞ்சான்னு புள்ளைய தண்டிச்சிடாத, புள்ள குற்றம் செஞ்சான்னு வாப்பாவை தண்டிச்சிடாத. இது எல்லாமே தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தத்துவங்கள். பெண்களை பற்றி பேசுகிறார்கள். இஸ்தௌசு பின்னிசாஇ ஹைரா, பெண்களுக்கு நலவை நாடுங்கள், பெண்கள் விவகாரத்தில் கவனமாயிருங்க, அவர்கள் உங்களுக்கு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். பெண்களை பற்றி உலகத்தில் எல்லாத்த பற்றியும் சீர்திருத்தம் பேசுற எந்த தலைவரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் பெண்களை பற்றி என்ன சீர்திருத்தம் பேசியிருக்கான்னு தேடி பாருங்க. பெண்கள் என்றாலே போதைப் பொருள், பெண்கள் என்றாலே ஒரு மாதிரி இப்படித்தான் காட்டியிருப்பாங்க. அந்த அறியாமை உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலேயே பெண்களுக்கு தாய்க்குளம் என்ற தத்துவத்தை கொடுத்து, பெண்களுக்கு மரியாதையை கொடுத்து, பெண்களையும் மனிதர்களாக மதித்து சட்டத்தை சொன்ன ஒரே தலைவராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். மக்கமா நகரத்திலே பெண்களை மதிக்காத சமூகத்தில் பெண்களுக்கான கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையிலே மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள். இறுதி உபதேசத்திலையும் எடுத்து நினைவூட்டுகிறார்கள். இப்படி பலவிதமான உபதேசங்களையும் கடைசி தன்னுடைய உரையிலே செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொல்லுகிறார்கள், 5 நேரம் தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், நோன்புகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விவகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. சின்ன சின்ன அமல்கள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, ஷைத்தான் உங்களை பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் வழிகெடுக்கலாம் என்ற விஷயத்துல நிராசை அடைஞ்சிட்டான். அதெல்லாம் முடியல, ஒருத்த ஏகத்துவத்துக்குள்ள வந்துட்டான்னு வைங்களா, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு வந்துட்டா அதை திருப்பி சிறுக்குக்குள்ள இழுத்துக்கிட்டு போறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதுல ஷைத்தான் நிராசை அடைஞ்சிட்டானா. ஆனா அவன் எதுல நம்மளை வழிகெடுப்பானான்னு தெரியுமா? சின்ன சின்ன அமல்கள். நம்ம தர்காவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நிற்பாரு. ஆனா 5 நேர தொழுகை அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஃபஜ்ர் தொழுகை அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நம்ம அதாவது அதை பெருசா நினைப்போம், இதையெல்லாம் சிறுசா நினைச்சிருவோம். அப்ப நம்மளை அதுல வழிகெடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான்னா எதுல வழிகெடுப்பான்? இந்த மாதிரி விஷயங்கள்ல வழிகெடுப்பான். எனவே இந்த மாதிரி விவகாரத்தில் கவனமாக இருங்கள் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். திருமறை குர்ஆனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆதாரங்களாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் என்ன பார்க்கணும்? அல்லாஹ் சொன்னானா? அவன் தூதர் சொன்னாங்களா? அல்லாஹ் கட்டளை மகனை கொண்டு அருங்க என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லிட்டான், அறுக்க துணிஞ்சிட்டாங்க. அறுக்காத என்று சொன்னதோடு அல்லாஹ் வேணாம்ட்டான், விட்டுட்டாங்க. அப்ப ரெண்டுக்குமே எது அடிப்படையா இருக்கணும்? அல்லாஹ் சொல்கிறானா, அவனுடைய தூதர் சொல்கிறார்களா? ஆனா இன்னைக்கு அந்த அடிப்படை நம்மகிட்ட இருக்குதா? குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகிறோம், எல்லா மிம்பர்களிலும் குர்ஆன் ஹதீஸ்கள் பேசப்படுகிறது. ஆனா தொழுகை என்று வந்துட்டா ஷாஃபி இமாம்ன்றோம், ஹனஃபி இமாம்ங்கிறோம், ஹம்பலி இமாம்ங்கிறோம், மதுஹபுகளுங்கிறோம், தரீகாக்களுங்கிறோம். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையா? அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார் என்று கேட்கிறோமே. அல்லாஹ் சொன்னானா? ஆதாரத்தை கேட்டு அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்பேன், அவன் தூதர் சொன்னதை மட்டும்தான் கேட்பேன் என்று விடாப்பிடியாக இருக்கிறோமா? அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும், ஜனாசா அடக்கங்களை பார்த்துருப்பீங்கல்ல, ஜனாசா அடக்க கொண்டு வச்சு முடிய தல்கீன் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லி கொடுப்பாங்க? தல்கீனை ஜனாசாவை அடக்கிட்டு, தல்கீன்னா லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுக்கணும், அதுதான் தல்கீன். ஆனா வலமல் என்ன பண்ணுவாங்க? மையம் அடக்கிற இடத்துல கபருக்குள்ள கொண்டு போய் ஜனாசாவை அடக்கிட்டு ஹசரத்து மேல உட்கார்ந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவாருன்னா, மையமே அவர் அப்துல்லாவா இப்ராஹிமா மூசாவா அவர் பேரை சொல்லி இப்ப மலக்குமார் வருவாங்க, உங்ககிட்ட உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்க, தவறிக்கு வேற யாரையும் பேரை சொல்லி அது அல்லாஹ்னு சொல்லிரு, உன்னுடைய தூதர் யாருன்னு கேட்பாங்க, ரசூலுல்லாஹ்னு சொல்லிரு, நீ யாரை பின்பற்றினேன்னு கேட்பாங்க, குர்ஆனை பின்பற்றினேன்னு சொல்லிரு, ஹதீஸை பின்பற்றினேன்னு சொல்லிரு. இதெல்லாம் எப்ப சொல்லி கொடுக்கணும்? 2024 இதைத்தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குர்ஆன்னு பேசுறோம், முஸ்லீம்கள் பேசுறோம், செத்து போனவன்ட்ட போய் சரியா சொல்றத உயிரோட இருக்கிறவன்ட்டே சொல்லிடலாமா இல்லையா? அப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அதாவது இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, செத்து போனவர்களுக்கு காது கேட்காதப்பா, செவரை பார்த்து பேசுற மாதிரி அவர்ல போய் நின்றுக்கிட்டு இப்ப வருவாங்க, ஓ லெவல் கொஸ்டின் பேப்பரா ஜன்னல இருந்து எட்டி பார்த்து சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன யோசிக்க? நம்ம உலகத்தில் வாழும் போதே இதே ஹசரத்துமார்கள், இதே உலமாக்கள் என்ன சொல்லி கொடுக்க வேண்டும்?
மரணத்திற்கு பிறகு நீ யாரை பின்பற்றினாய் என்று கேட்பார்கள். அல்லாஹ்வை பின்பற்றினேன் என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்னதை பின்பற்றினேன் என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழ்ற காலத்தில் குர்ஆன் சொல்றதை கேளு, ஹதீஸ் சொல்றதை கேளு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைத்து விடுங்கள். வந்திருப்பவர்களை விட வராதவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடும். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே வராதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிருங்க, தாவா பண்ணிருங்க. நான் இதெல்லாம் சொன்னேன்றதை சொல்லிருங்க. சில நேரம் உங்களை விட அவங்க கூட தெளிவாக பல விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். ஏகத்துவ பிரச்சாரத்தை உலகம் பூராக கொண்டு செல்வதற்கான வழிகாட்டுதலையும் கடைசியாக கொடுத்தார்கள். நீங்க பிரச்சாரம் பண்ணணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், ஹஜ்ஜிலே இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக செயல்படுத்தக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கை என்று வந்தாலே இப்ராஹிம் நபியினுடைய கொள்கையை பேசக்கூடிய நாம், நம்முடைய அனைத்து நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம், திருமறை குர்ஆன் நமக்கு காட்டிய பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக தோற்று விடுவோம். எனவே நம்முடைய வாழ்நாளில் நம்ம வாழுகிற காலகட்டத்தில் குர்ஆனும் நபிமொழியும் சொல்லுகிற பிரகாரம் மாத்திரம்தான் வாழ வேண்டும். இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது, வேற எதையுமே கற்றுத்தரல. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், தூதர் என்று ஒருவர் வந்தார், அவர் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்பதைத்தான் நபி இப்ராஹிம் கற்றுத்தந்தார்கள். ஆனா இன்னைக்கு இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு வந்துட்டாலே ஏதோ சடங்கு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அவர்கள் சடங்குக்குரியவர்கள் அல்ல, சரித்திரத்திற்குரியவர்கள், புரட்சிக்குரியவர்கள். எனவே அவர்களுடைய வரலாற்றை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.